வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மோட்டோ எட்ஜ் 20 வந்து நான் ஒரு 15 to 20 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இதை பத்தி ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ், ஜி கேம், ஸ்டாக் கேம் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க கேமரா சாம்பிள்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ நான் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டேரக்டா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றிலாம் பேசாமல் நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டிலேருந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் அண்ட் டிசைன் தான். ஏன்னா 6.9mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்லிம்மாக. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அந்த ஸ்லிம்னஸ் வந்து உங்களால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, நல்லாவே தெரியுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த கேமரா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி ரொம்ப ஸ்கொயர் இன்ச்சஸ் இல்லாமல் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கிறது ஹேண்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஃபோனில் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு கோடு விழுந்த மாதிரி கையில் தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் போக போக வந்து அது வந்து ஃபீலே ஆகலை, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பின்னாடி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான பிளாஸ்டிக் மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. இந்த சாம்சங் M சீரிஸ் வர மாதிரி நல்லா ப்ரீமியம் ஒரு 30,000 ரூபாய்க்கு என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கோசரம் தான். ஏன்னா 165 grams தான் இதோட வெயிட்டு. ஸோ ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. அதுவும் 6.7 inch வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் ரொம்பவே கம்மி. நீங்கள் வேறு எந்த ஃபோன்லையும் இந்த வெயிட்டுக்கு இந்த சைஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோனோட மெயின் ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பில்டை பார்த்துட்டோம். அடுத்து இதோட ஆஸ்தட்டிக்ஸை பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் 3.5 ஜாக் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. ஏன்னா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ சூப்பராக இல்லைன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Realme X7 Max, Realme GT Master Edition, அப்புறம் இந்த OnePlus R2 இதோட ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸ் குவாலிட்டியில் நல்லா தான் இருக்குது. அதில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ராக்டிமெட்ரி சென்சாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வேலை செய்யுது. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரில. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமராக்கு பின்னாடி வந்து இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து ஆடியோ ஜூம் வந்து அதில் ஒர்க் ஆகும். ஸோ அது எனேபிள் பண்ணி அதை வந்து நான் வீடியோலேயே போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்டு முக்கியமாக ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற மோட்டோ சீரிஸில் வர ஃபோன்ஸ்லாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Google Assistant கீ இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. மேபி இதை வந்து கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து யாரும் Google Assistant அவ்வளோவா யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த மோட்டோவில் மாதிரி அந்த சாப்கான லைட்டு ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் வந்து இந்த டிஃபால்ட்டாக இருக்குது. அண்டு இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு ஸ்டாக் கண்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஒரே ஒரு ப்ளோட்வேர் தான், அந்த ஃபேஸ்புக்கு தவிர வேறு எந்த ப்ளோட்வேரும் கிடையாது. அண்ட் அந்த மோட்டோட அந்த ஆக்ஷன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எந்த வித ப்ளோட் இது வரைக்கும் ஒரு ஆட்ஸ் கூட நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு க்ளீனான ஒரு இப்போ நீங்கள் 30,000 ஒரு க்ளீனான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ ஃபோன் தான் இருக்குது. அண்டு உள்ள அதோட ப்ராசஸை பற்றி ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778G வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எடுக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா Snapdragon 778Gயோட 24,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் Snapdragon 778G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கேபிளான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 865க்கு கொஞ்சம் GPUs கம்மியாக இருக்கும், CPUs பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் MediaTek Helio 1200 கொஞ்சம் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக நோட்டீஸ்லாம் பண்ண மாட்டீங்க. பட் கண்டிப்பாக 8 தான் பெட்டர். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லலாம். ஒன்றும் ரொம்ப கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா HDR ஹை வரைக்கும் போகுது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா விளாண்டு பார்த்தேன். ரொம்ப ஒன்றும் ஷட்டர் லேக்லாம் நான் ஃபீலே பண்ணல. ஒரு இடத்துல கூட ஷட்டர் மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், அது வந்து இந்த ஃபோன் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. நான் வந்து பப்ஜி ஒரு 1.5 மணி நேரம் பக்கமாக விளாண்டுருப்பேன். எனக்கு வந்து ஹீட் வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. லைட்டாக வார்ம் மட்டும் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹீட்டிங்னே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா Dimensity 1200 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கேஷுவல் யூஸ் பண்ணும் போதே ஹீட் ஆகிற அளவுக்கு தான் இந்த ஃபோன் மேக்ஸிமம் ஹீட் ஆகுது. அண்டு முக்கியமாக வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து லைட்டாக எனக்கு கொஞ்சம் அந்த வாமுக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கேமரா பம்பில். அது மட்டும் ஏன்னா நான் 4K வீடியோ ஆன் பண்ணிட்டு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்தளவுக்கு ஹீட்டு போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஹீட் இருக்குது. பட் அந்தளவுக்கு யாரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயமும் தெரியாது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் வேரியண்ட்டில் தான் வருது. இந்த வயலட் மாதிரி இருக்க ப்ளூ கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒரு ஒயிட் அந்த
ஒரு கிரே கலர் வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. பட் 8GB 128GB மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது அக்டோபர் 3rd. அப்போ வந்து நிறைய ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாங்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நானே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் பிக் பில்லியன் டேஸில் வந்து இந்த ஃபோன் வாங்குற மாதிரி தான் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பற்றி நம்ம சொல்ல மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்குள்ள ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னா நான் இந்த ஃபோனை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து 144 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து அதை வந்து கேம் விளாடும்போது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இந்த பப்ஜி மாதிரி கேம்ஸ் வந்து விளாடும் போது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கேம் மோட்ஸ் இருக்கும். அதிலே நீங்கள் டச் சாம்பிளிங் ரேட் வந்து எனேபிள் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது மட்டும் அதை ஆன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பேட்டரி வார்னிங் வந்து வரும். இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேம் விளாடும்போது சைட்லேயே அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டச் சாம்பிளிங் ரேட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ 140 ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கரெக்டாக எஃபிஷியண்டாக வேலை செய்யுது ஒன்று சொல்லலாம். 140 ஹெட்ஸ்க்கு நீங்கள் மாற்ற தேவையே இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் கடைசி சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. பட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சே சூப்பராக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நேச்சுரல் சேச்சுரேட்டருக்கு வந்து மாத்திரமாக இருக்கும். டிஃபால்ட்டாக சேச்சுரேட்டர் ஆனில் இருக்கும். ஸோ இது வந்து சேச்சுரேட்டர் ஆன்லேருந்து நீங்கள் கூலில் வச்சாலுமே அந்த ரெட்டி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரியுது. அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. நான் குறைச்சும் பார்த்துட்டேன். அது வந்து நான் வந்து கேமரா தான் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் கேமராலேயே ரைட்டாக ரெட்டி ஸ்டோன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேலேயே ரெட்டி ஸ்டோன் வரனால ரொம்ப அதிகமாக வந்து அது ரெட் கலராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது வந்து அவ்வளோ பெரிய நோட்டீஸ் பண்ணுற மாதிரி பிரச்சனைலாம் நான் வந்து இது பெரிய பிரச்சனையாக பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த ஒரு மைனரான ஒரு சின்ன இதை வந்து சாஃப்ட்வேர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Moto Edge தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பீரோல்ஸ் வந்து சைடில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் வேறு ஃபோன்ஸாக கேப்சர் பண்ணியிருப்பேன். இது இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீமியர் போல் கலர் கிரேடிங் பண்ணாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாக் கேமரா எடுத்து தான், ஜி கேமரா வந்து ஷூட் பண்ணுறதுல இல்லை. ஏன்னா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணுக்கோசரம். அண்ட் இதோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா வீடியோ சாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா கேமரா ரிவ்யூஸ் வந்து போட்டிருந்தேன். பட் இப்போ இதோட கேமராஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 108 மெகாபிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 12 மெகாபிக்சல் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த டெலஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸும் இன்பில்டாக இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஆடியோ ஜூமுக்காக. ஸோ இதை வந்து நீங்கள் மற்ற சாம்சங் ஹை அண்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது 30,000க்குள்ளே வந்து கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்லா பிரைட்டான கலர்ஸ் வந்து பஞ்சியான கலர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் டெலஃபோட்டோ வந்து ஓஎஸ் வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இப்போ 30x டிஜிட்டல் ஜூம் வந்து ஆப்ஷன் இருக்குது. பட் அது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. பட் 30xல வச்சு நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டெலஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் மெயின் கேமரா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் இந்த கேமராக்காக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை தவிர்த்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க OnePlus Nord 2 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. OnePlus Nord வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து இதை விட பெட்டராக பண்ணுது. நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். அண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் நீங்கள் மெயின் கேமரா தான் உங்களோட மெயின் ப்ரிஃபரன்ஸு. நீங்கள் யூடியூப் வீடியோலாம் அதிகமாக ஷூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஜி கேம் போட்டால் நல்லா தான் இருக்குது. பட் எல்லா டைமும் ஜி கேம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஜிகால் நிறைய எரர்ஸும் இருக்கும். ஸோ அதனால் கேமராஸ் வந்து கொஞ்சம்னா இந்த ஃபோன் இந்த கோட்டை வரது இந்த கேமராஸில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குண்ணா. இது இப்போ கடைசியாக போட்ட ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் ஷூட் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து அதுலேயும் ஆடியோ சாம்பிள் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக அதோட பேட்டரிக்கு வரும். பேட்டரி தான் இந்த கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். நான் வந்து 4000 mAh கொடுத்தாங்க, நல்லா கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் என்னோட யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு 2 டைமாவது அட்லீஸ்ட் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஏன்னா நான் கொஞ்சம் ஹெவி யூஸ்னால அந்த டைம் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேஷுவல் சும்மா ஒரு மணி நேரம் ஃபோன் கால் பேசுவீங்க, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 1 டே வரும். பட் நீங்கள் இன்டென்சிவாக கேம் ப்ளே பண்ணுவீங்க, ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அண்ட் ஸ்க்ரோலிங் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது. ஸோ இதோட சார்ஜ் ட்ரெயின் டெஸ்ட் வேணால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம ஃபியூச்சரில் நம்ம சேனலில் பண்ணுவோம். ஸோ பேட்டரின்னு சொல்லும் போது ஆவரேஜ் தான் சொல்லுவோம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் 4500 இல்லைன்னா சார்ஜராவது பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 30 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் அது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக 140 வாட்ஸ்லாம் வச்சா கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆட்டோலேயே வச்சு யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு வந்து பேட்டரி எஃபிஷியண்டாக சேவ் ஆகும். அண்டு பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டிஸு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேசும்போது இந்த ப்ராக்சிமேட் சென்சார் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. அண்ட் வைஃபை நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் நான் வந்து அதிகமாக வைஃபை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நான் ஹாட்ஸ்பாட் போட்டு தான் வேறு ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரில. அண்டு
கேரியர் அக்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 2CA வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த வந்து வேறு இடத்துக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணாதனால தெரில. ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து 2CA தான் ஒர்க் ஆகுச்சு. கடைசி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 778G. ஸோ இதை வந்து ப்ரோன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஹீட்டிங் இல்லாதனால இது ஒரு ப்ரோவை ஆட் பண்ணிக்கிறேன். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் 3 ப்ரோஸ். அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் சேச்சுரேஷன் வந்து சொன்னது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான். அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸ்பீக்கர் குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் கேமராஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. மெயின் கேமரா சொல்கிறேன். ஸோ இந்த 4ம் பார்த்தீங்கன்னா கான்ஸில் வச்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மல்டிமீடியா தான் யூஸ் பண்ணுவேன். நான் டிஸ்பிளே ரொம்ப நேரம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேம் ஆடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபோனை வந்து தரமாக ட்ரை பண்ணலாம். பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேமரா எடுத்துட்டு நான் வந்து விளாக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து டக்குன்னு அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை தவிர்த்துக்கு நல்லது. அண்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லவுடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அண்டு இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷட்டர் லேக்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஒரு மூவிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த லேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கும் நீங்கள் எடுத்து அப்படியே ப்ராஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணல. ஒரே ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து செப்டம்பருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த அப்டேட்டும் நான் வந்து எது பக் ஃபிக்ஸோ அது வந்து பார்க்கல. அண்டு கேமரா அப் டு கேலரி அப்படியே நீங்கள் கேமராவில் இருக்கும்போதே ஃபோட்டோ கேலரி வந்து ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 108 மெகாபிக்சல் ஒரு 2 ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு உடனே பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிடுது. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கேமராஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ H20 ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.